ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. அனிருத்தன் விவாகம். ஸ்ரீ சுகர் கூறியது: அரச குமாரிகளான அந்த ஸ்திரீகள் தங்கள் மாளிகைகளிலிருந்து கிருஷ்ணன் பிரியாமல் இருப்பதை பார்த்து அவருடைய உண்மை நிலையை அறிய மாட்டாதவர்களாய் ஒவ்வொருவரும் தங்களையே அவருக்கு மிக பிரியத்தில் சிறந்தவர்களாக கருதினார்கள். பிரம்மாதி தேவர்களும் எவருடைய பதவியை அறியவில்லையோ அந்த லக்ஷ்மி காந்தனை அந்த ஸ்திரீகள் இவ்வாறு கணவனாக பெற்று இடைவிடாது வளரும் அன்பு, புன்னகை, கண்ணோட்டம், விலாசம் ஆகியவற்றால் அவரை மகிழ்வுடன் சேவித்தார்கள். பகவானுக்கு ருக்மிணியிடம் தந்தைக்கு சமானமான பிரத்யும்னன் முதலிய 10 குமாரர்கள் பிறந்தார்கள். சத்யபாமைக்கு பானு முதலியவர்களும் ஜாம்பவதிக்கு சாம்பன் முதலியவர்களும் குமாரர்களாக பிறந்தார்கள். அவ்வாறே மற்ற பட்ட மகிஷிகளுக்கும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிரத்யும்னனுக்கு ருக்மியின் பெண்ணான ருக்மவதியிடம் போஜகடம் என்று பெயர் பெற்ற நகரத்தில் மகாபலசாலியான அனிருத்தன் பிறந்தான். ராஜன்னு, கிருஷ்ணனுடைய புத்திரர்களுக்கும் புத்திரர்களும் பௌத்திரர்களும் கோடி கணக்காக இருந்தனர். கிருஷ்ணகுமாரர்களுக்கு 16,000 தாய்மார்கள். பரீட்சித்து மகாராஜா கூறியது: எல்லாம் அறிந்தவரே, போரில் கிருஷ்ணனிடம் அவமானப்பட்டு அவனை கொல்வதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ருக்மி தன் பகைவன் பிள்ளைக்கு எப்படி தன் பெண்ணை கொடுத்தான்? பகைவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் விவாக சம்பந்தம் ஏற்பட்டது எங்கனம் என்று கூறி அருள வேண்டும். யோகிகள் நடந்ததையும் நடக்கப் போகிறதையும் இப்போது நடப்பதில் இந்திரியங்களுக்கு எட்டாதவைகளையும் கண்ணுக்கெட்டாத இடத்தில் மறைந்திருப்பதையும் நேராக காண்கிறார்கள். ஸ்ரீ சுகர் கூறியது: சரீரத்தை இழந்த மன்மதனே சரீரமெடுத்து பிரத்யும்னனாக வந்து ஸ்வயம்வரத்தில் அந்த ருக்மவதியால் கணவனாக வரிக்கப்பட்டு போரில் தான் ஒருவனாக தேரில் நின்று அரசர்களை ஜெயித்து அவளை எடுத்துச் சென்றான். கிருஷ்ணனால் அவமதிக்கப்பட்ட ருக்மி பகைமையை எண்ணிக்கொண்டிருந்த போதிலும் தங்கையான ருக்மிணிக்கு பிரியம் செய்ய விரும்பி தங்கையின் பிள்ளைக்கு பெண்ணை கொடுத்தான். ராஜன்னு, கிருதவர்மாவின் புத்திரனான பலி என்பவன் ருக்மிணியின் பெண்ணான அகன்ற கண்படைத்த சாருமதி என்ற கன்னிகையை கல்யாணம் செய்து கொண்டான். விரோதத்தை விடாமல் பிடித்து கொண்டிருந்த போதிலும் ருக்மி தங்கைக்கு பிரியம் செய்ய விரும்பி தனது பெண் வழி பேரனும் கிருஷ்ணனுடைய பிள்ளை வழி பேரனுமான அனிருத்தனுக்கு தன் பிள்ளையின் பெண்ணான ரோச்சனை என்பவளை விவாகம் செய்து கொடுத்தான். அது அதர்மம் என்று அறிந்தும் சிநேக பாசத்தால் கட்டுப்பட்டு அங்கனம் செய்தான். ராஜன்னு, அந்த கல்யாணத்திற்கு பலராமனும் கிருஷ்ணனும் சாம்பன், பிரத்யும்னன் முதலியவர்களும் போஜகடம் என்ற பட்டணத்திற்கு வந்தார்கள். விவாகத்தின் போது விளையாட்டாக அரசர்களிடை சூதாட்டம் நடந்தது. அதில் பலராமனை கபடமாக ருக்மி ஜெயித்து ஏளனம் செய்தான். இதன் விளைவாக ஏற்பட்ட கலகத்தில் பலராமனால் ருக்மி கொல்லப்பட்டான். கிருஷ்ணன் அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. அத்தியாயம் 61, 62, 63 பகவான் பானாசுரனுடன் யுத்தம் புரிய நேர்ந்த வரலாறு கூறப்படுகிறது. மகாபலியின் புத்திரனும் சிவபக்தனும் 1000 கைகளை உடையவனும் பானாசுரன் எனப்படுவான். அவனுடைய பெண் உஷை என்பவள் கனவில் அனிருத்தனை கண்டு அவன் மேல் காமுற்றாள். அவளுடைய தோழி சித்ரலேகை என்பவள் யோக சித்தி பெற்றவள். அவள் தன் யோகபலத்தால் அனிருத்தனை ஆகாய மார்க்கமாய் கொணர்ந்து யாரும் அறியாமல் கன்னி மாடத்தில் இருந்த உஷையுடன் சேர்ப்பித்தாள். இந்த விஷயம் பானாசுரனுடைய கவனத்திற்கு வந்ததும் அவன் வெகுண்டு அனிருத்தனை சிறையிலிட்டான். இந்த விருத்தாந்தத்தை நாரதர் கிருஷ்ணனிடம் கூறினார். அனிருத்தனை சிறை மீட்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணன் பானாசுரனுடைய ராஜதானியாகிய சோனிதபுரத்தை முற்றுகையிட்டார். பக்தனான பானாசுரனை தானே காப்பதாக வரனளித்திருந்த பரமசிவன் அப்பொழுது தன் பூத கணங்களுடன் எதிர்த்து போர் புரிய வேண்டியது ஆயிற்று. யுத்தத்தில் பானாசுரனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி பரமசிவன் வேண்டியதால் கிருஷ்ணன் பலியின் பிள்ளையான பாணன் தன்னாலும் காக்கத்தக்கவன் என்று கூறி கிருஷ்ணன் அவனுடைய 1000 கைகளில் 4 கைகளை மட்டும் மீதி வைத்து உயிருடன் விட்டார்.
அவன் பரமசிவனுடைய பாரிஷதர்களில் ஒருவனாக என்றும் இருக்கட்டும் என்றும் வரமளித்தார். இவ்விதம் அபயம் அளிக்கப்பட்ட பானாசுரன் கிருஷ்ணனை வணங்கி தன் பெண் உஷையை அனிருத்தனுடன் தேரில் ஏற்றி துவாரகைக்கு அனுப்பி வைத்தான். 64வது அத்தியாயத்தில் நிருகன் என்ற அரசன் தானம் செய்த பசு அவனிடம் திரும்பி வந்ததால் ஏற்பட்ட தவறினால் ஓணான் பிறவி அடைந்திருந்ததும் அதிலிருந்து பகவானால் மீட்கப்பட்டதும் கூறப்படுகிறது. அத்தியாயம் 65 பலராமர் கோகுலம் சென்று அங்கு உறவினர்களுடனும் சிநேகிதர்களுடனும் 2 மாதம் இன்பமாய் காலம் கழித்தது கூறப்படுகிறது. அப்போது தன் சக்தியால் அவர் யமுனை நதியின் போக்கையும் தன் இஷ்டப்படி மாற்றி அமைத்ததாய் கூறப்படுகிறது. அத்தியாயம் 66 பௌண்ட்ரக வதம் கூறப்படுகிறது. பலராமன் கோகுலம் சென்றிருந்த பொழுது கருஷ தேசாதிபதியான பௌண்ட்ரக வாசுதேவன் என்பவன் பகவானுக்கு பின்வருமாறு தூதனுப்பினான். நான் வாசுதேவனுடைய அவதாரம். எனக்கு போட்டியாக நீ அந்த பெயரையும் வைத்துக்கொண்டு சங்கு சக்கரம் முதலிய அடையாளங்களையும் தரித்து கொண்டிருப்பதால் அவைகளை விட்டுவிட வேண்டும். இல்லாவிட்டால் என்னுடன் போர் புரிய வேண்டும். தூதன் சென்றதும் யாதவ சேனைகளுடன் பகவான் பௌண்ட்ரகனை எதிர்த்து சென்றார். பௌண்ட்ரகனும் உதவிக்கு தன் சிநேகிதனான காசிராஜனுடன் போருக்கு வந்தான். சங்கு சக்கரம் வாள் கதை வில் முதலிய ஆயுதங்களுடனும் கௌஸ்துபம் வனமாலை மஞ்சட் பட்டாடை கிரீடம் கருட கொடி மகர குண்டலம் முதலிய அலங்காரங்களுடனும் நாடக மேடைக்கு வந்த வேஷதாரி போல் இருந்த அந்த பௌண்ட்ரகனை கண்டு பகவான் உரக்கச் சிரித்தார். விளையாட்டாக போர் செய்த பின் சுதர்சனத்தை பிரயோகித்து பௌண்ட்ரகனுடைய தலையையும் அவனுக்காக பரிந்து வந்த காசிராஜன் தலையையும் அறுத்து வீழ்த்தினார். பகவானுடைய ரூபத்தை தரித்து அவரை பகைத்து அவரையே எண்ணி வந்ததால் பௌண்ட்ரகன் சாயுஜ்ய பதவியை அடைந்தான். யார்தான் யாருடைய புண்ணியத்தை அறிய முடியும்? இதற்கு பின் காசிராஜன் மகனான சுதக்ஷிணன் தன் தகப்பனை கொன்ற கிருஷ்ணன் மேல் பழி வாங்குவதற்காக அபிசார ஹோமம் செய்து ஒரு கொடும் பூதத்தை கிளப்பி அதை கிருஷ்ணன் மேல் ஏவினான். அப்போது பகவானுடைய சுதர்சன சக்கரம் அதை எதிர்க்கவே அந்த பூதம் காசிக்கு திரும்பிச் சென்று தன்னை தப்பாக ஏவிய சுதக்ஷிணனையே எரித்தது. அத்தியாயம் 67 நரகாசுரனுடைய நண்பனான த்விதனுடைய வதம் கூறப்படுகிறது. நரகாசுரனை கொன்ற கிருஷ்ணனுக்கு தீங்கிழைக்க இவன் முயன்று வந்தான். ஒரு சமயம் துவாரகைக்கு அருகிலிருந்த ஆனர்த்த தேசத்தில் அட்டகாசம் செய்தான். பின்பு ரைவதகம் எனும் பர்வதத்தில் பலராமன் உல்லாசமாக இருந்த பொழுது த்விதன் அங்கு சென்று பலராமனை சண்டைக்கிழுத்து அவர் கையால் மாண்டான். அத்தியாயம் 68 ஜாம்பவதியின் பிள்ளையான சாம்பன் துரியோதனன் பெண்ணான லக்ஷ்மணையை கல்யாணம் செய்து கொண்ட வரலாறு கூறப்படுகிறது. யுத்தத்தில் ஜெயம் கொள்ளும் சாம்பன் லக்ஷ்மணையின் ஸ்வயம்வரத்திற்கு சென்று அக்கன்னிகையை எடுத்துச் சென்றான். கௌரவர்கள் அதை விரும்பாததால் அவனை எதிர்த்து போர் செய்து சாம்பனை சிறைப்படுத்தி தங்கள் பெண்ணை மீட்டு கொண்டு போயினர். இந்த சமாச்சாரம் துவாரகைக்கு எட்டியதும் பலராமன் ஹஸ்தினாபுரம் சென்று ஊருக்கு வெளியில் ஒரு உபவனத்தில் இருந்து கொண்டு திருதராஷ்டிரரிடம் உத்தவரை தூதனுப்பினார். பலராமன் வந்த செய்தி கேட்டு கௌரவர்கள் அவரை எதிர்கொண்டு உபசரித்தனர். அவர்கள் சாம்பனை நடத்திய முறை அநீதி என்று பலராமர் எடுத்து காட்டியபோது அவர்கள் இணங்கி வராமல் யாதவர் குலத்தையே அவமதித்து பேசியதால் பலராமன் வெகுண்டு தெய்வ சக்தி வாய்ந்த தன் கலப்பை ஆயுதத்தை கொண்டு ஹஸ்தினாபுரத்தையே பூகம்பம் குலுக்குவது போல் குலுங்கச் செய்தார். கௌரவர்கள் அவர் சக்திக்கு பயந்து சரணடைந்தனர். துரியோதனன் எல்லா சீர்களுடனும் தன் பெண் லக்ஷ்மணையை சாம்பனுக்கு கொடுத்தான். பலராமன் மணமகன் மணமகளுடன் சந்தோஷமாக துவாரகைக்கு திரும்பி வந்தார்.